ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கன்னிபால் சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு லேப் டெக்னீஷியன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த கோட்டஸோட ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிடுறாரு. அதோட அந்த எபிசோட முடியுது. இப்போ வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சைட்லேயே ஒரு காட்டுல கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மாதிரி தான் தெரியுது. அப்படி அவங்க தேடிட்டே இருக்கும்போது அந்த காணாம போனார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட பாடி தான் இருக்கு. அவரோட பாடியில ஒரு மசில் கூட இல்ல, ஆல்மோஸ்ட் எலும்பு கூட மட்டும் தான் இருக்கு. அதுவுமே சரியான நிலையில இல்ல. ஆக்சுவலா இந்த பாடியை இந்த போலீஸ் ஆஃபீஸராலும் தேடி கண்டுபிடிக்கல. இந்த கோட்டஸோட ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பார்ல, நம்ம ஹீரோ கூட பிடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த இடத்த காமிச்சிருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவும் அவரோட சீஃப் ஆஃபீஸரும் பேசிக்கிறதான் காமிக்கிறாங்க. அந்த சீஃப் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, ஸோ அவ்வளோதானே, இவன் சொன்னது எல்லாமே உண்மை தானே, அதை வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் ஆஃபீஸர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் ஒன்றும் தானெல்லாம் ஒத்துக்கல, அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணான், அதில் அவன் தோத்து போயிட்டான், அதனால அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவனே அவன் மேலே படியை போட்டுக்கிட்டான், இது அவன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பெருசா ஒரு ஆள் இருப்பானே அவன் தான் இதை பண்ணிருப்பான், எனக்கு நடந்ததுக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சீஃப் ஆஃபீஸர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரும், நீங்க சொல்ற ஆளு இந்த ஊர்ல யாருமே பார்த்ததில்ல, இன்ஃபேக்ட் நீங்க சொல்றது கரெக்டாக கூட எனக்கு தெரியல, நாங்க இந்த ஊர்ல உள்ள எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டோம், அப்படி ஒரு ஆளை இந்த ஊர்ல யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் ஆஃபீஸர் நம்ம ஹீரோட சொல்றாரு. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே, பாருப்பா நான் உன்ட்ட திரும்பவும் சொல்றேன், கோட்டோஸ் ஃபேமிலி கூட எதுவும் பிரச்சனை வச்சுக்காத, அவங்க மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கார் வருது. அந்த சைக்கோவும் அவனோட கேங்கும் தான் வரானுங்க. அவனுக்கு நேரம் வந்து அந்த டெட் பாடியை காமிச்சு கொடுத்தாருல, அவரை நோக்கி தான் போயிட்டு இருக்கானுங்க. அவர் ஏதாவது பண்ணிட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போறாரு. ஆனா வந்து அவனுங்க அந்த இறந்து போன ஆபீஸோட பாடி கிட்ட போயிட்டு அப்படியே உட்காந்து கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும், உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நீ எங்களை எப்பயும் புரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைச்சதும் இல்லை, அப்புறம் இன்னொன்னு நான் நிக்கிறானே இந்த ஆளு, இவனுங்க மாதிரியே தான் நாங்க எல்லாரும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாத அப்படின்னு சைக்கோ சொல்றான். இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்போ அந்த இறந்து போன ஆபீசர் இருக்காருல, அவரோட பொண்ணை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, உங்க அப்பாவோட பாடியை இன்னைக்கு காலைல தான் கண்டுபிடிச்சோம், நான் உனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்துட்டேன்ல, உங்க அப்பா உயிரோட தான் இருப்பாரு, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை வச்சிடறாரு. அந்த பொண்ணா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. நமக்கே பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவோட சீஃப் ஆஃபீஸர் நம்ம ஹீரோட்ட வந்து, உங்ககிட்ட அவரோட ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இங்க பக்கத்துல தான் ஒரு வில்லேஜ், ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஏற்கனவே வேலை பார்த்துருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ ரிட்டையர் ஆகிறாரு. நீ ஏன் அந்த வில்லேஜுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போகக்கூடாது, ஒரு புது போலீஸ் ஆஃபீஸராக ஒரு புது வாழ்க்கை தொடக்கலாமே அப்படி சொல்லிட்டு அந்த சீஃப் ஆஃபீஸர் நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவருங்க சொல்கிறாரு. அங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு 3 பேரும் ஒரு டெரஸில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸர் சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை பற்றி அவங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஒய்ஃபும், நீ ஏன் மஷூரோட இதை பற்றி கேட்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், அவள் எங்கே நம்ம கேட்கறதுக்குலாம் போது சொல்கிறா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோ கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, ஏன் மஷ்ரோ உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பொண்ணு லைட்டாக தலையாட்டுது. அதுலேருந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த பொண்ணுக்கு இந்த ஊரில் இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அந்த பொண்ணை தூக்கிட்டு உள்ள போகிறாங்க. இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ ஒரு பல்பை மாட்டுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் இதே வில்லேஜில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. இப்போ இவர் வேலை பார்த்துட்டு இருக்க இந்த வீடுமே இந்த ஊரில் உள்ள ஒரு பாட்டியோட வீடு தான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இவர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பாட்டியும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பாக்ஸை வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த பாக்ஸ் அவங்க ஒய்ஃப்ட கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஆப்பிள், இது யார் கொடுத்தா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பாட்டி கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மஷ்ரூ இங்க வாயேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த ஆப்பிளோட அந்த ஆப்பிள் பாக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இந்த பாக்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்காரு. அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தலை மட்டும் ஆட்டுது. சரி அப்பனா இதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு இந்த பாக்ஸ் நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை சொல்றாரு. அந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆப்பிள் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு இந்த பாக்ஸ் எடுக்குது. இதை பார்த்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாம் இவன் ரொம்ப சிரிக்கிறாள், ரொம்ப சந்தோஷப்படுறாள். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ அந்த இறந்து போன போலீஸ் ஆஃபீஸரோட அந்த கால் ஹிஸ்டரியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கடைசியா வந்து அந்த சேட்டலைட் போன் நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த நம்பர் நாட் ரீச்சபிள்னு வந்துருது. சரின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நம்பர் மாதிரியே இன்னொரு நம்பரும் அந்த கால் ஹிஸ்டரியில் இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. ரிங் மட்டும் போகுது, ஆனா யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ண நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் அந்த வில்லேஜ் நடக்கிற ஒரு ட்ரிங்கிங் பார்ட்டில தான் இருக்காங்க.
அப்போ நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு வந்த அந்த ஃபயர் ஃபைட்டர் நம்ம ஹீரோட சொல்றாரு, உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உயிரே இல்லைன்னு தான் நினைச்சோம், நீங்க செத்துட்டீங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அப்புறமா தான் பார்த்தா உங்களுக்கு உயிர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உங்களை தூக்கிட்டு வந்தோம். அதுவும் இல்லாம உங்க நெத்தியில வேற ஒரு பெரிய கீரல் விட்டு இருந்துச்சு, அதுல இருந்து நிறைய ரத்தம் போயிட்டு உங்க மூஞ்சி பூரா ரத்தமா இருந்தது அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். இப்படி இவங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஆளு நல்லா ஃபுல் போதையில அப்படியே தடுமாறி விழ பாக்குறாரு. அப்படியே அவரை அந்த ஃபயர் ஃபைட்டர் பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. இவரை நம்ம அங்கிள்லே கூப்பிடலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஸ்டடியா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லிட்டு, இவன் பாக்குறது தான் தத்தி மாதிரி இருப்பான், ஆனா இவன் சரியான வேலைக்காரன், இவன் கூட எப்பயுமே டச்லயே வச்சுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அந்த ஃபயர் ஃபைட்டரை பத்தி அந்த அங்கிள் சொல்றாரு. அப்புறம் இப்பெல்லாம் இந்த வில்லேஜோட வயசானவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு, அதனாலேயே இங்க உள்ள யங்ஸ்டரான ஆளுங்களை எல்லாம் நான் ரொம்ப வேல்யூபிளான பர்சனா பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆனா கோட்டோஸோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே எங்க தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆளு, கோட்டோஸா அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, அவர் பக்கத்துல உள்ள எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, கோட்டோஸ் பத்தி பேசாதீங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ, இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஆபீசரோட சாவு காரணம் அந்த கோட்டோஸோட ஃபேமிலியில உள்ள ஆளுங்க தானே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த அங்கிள் கேட்கிறாரு. அப்ப அந்த அங்கிளும் உடனே, எல்லாரும் சைலண்டா இருங்க, நான் கோட்டோஸ் ஃபேமிலியை பத்தி இவர்கிட்ட சொல்ல போறேன், இப்ப இல்லைன்னா எப்ப சொல்றது அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் கோட்டோஸ் ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க இருக்கிற நிறைய பேர் மரத்தை வெட்டி அதுல வர வருமானத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த மரத்தை வெட்டுறாங்கல்ல, அந்த நிலம் மோஸ்டா கோட்டோஸோட ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் கோட்டோஸோட ஃபேமிலி என்ன பண்ணாலும் நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆபீசரோட கொலைக்கும் கோட்டோஸோட ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சும் நாங்க அவங்க கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களால எதுவும் பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க, ரொம்ப சாரி அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் ரொம்பவே அழுது நம்ம ஹீரோட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும், உங்க மேல எந்த தப்பும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்றாரு, என்னை தனியா விட்டு போகாம இருந்ததுக்கு நீ இல்லைன்னா நான் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்களும், நானும் அப்படிதான், நீ இல்லைன்னா என்னாலே வாழ்ந்துருக்க முடியாது, ஆனா நம்ம இப்ப 3 பேர் இருக்கோம், நம்ம 3 பேரும் எப்பயும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத கார்டன் வழியா ஒரு ஆள் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பாத்துறாரு. அப்படியே அவனை துரத்தி ஓடி போனா ஓடி போயிடுறான். அவன் யாருன்னு பாத்துறாரு. அந்த கோட்டஸோட ஃபேமிலி கூட சுத்திட்டு இருப்பான்ல, அவன் தான் அந்த ஆளு. அப்படியே அவன் நின்று பார்த்த இடத்த திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ரெட் கலர் இங்க்ல கொலைக்காரன் அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். அப்போ அந்த வழியா போன அங்கிளும் இறங்கி வராரு. ஐயோ என்னாச்சு, யார் இப்படி எல்லாம் பண்ணது அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த கோட்டஸோட ஃபேமிலியில ஒருத்தன் இருப்பான்ல, அவன் தான் அப்படி பண்ணான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொல்றாரு. சா, இந்த வில்லேஜ்லயும் இப்படி எல்லாம் பண்றவங்க இருக்காங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோயின், வா முதல்ல இதை கிளீன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்றாங்க. அப்ப அந்த அங்கிள், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த பெயிண்டை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பெயிண்டை எழுதிட்டு ஓடுனார்ல, அவர் இருக்க இடத்துக்கு தான் போறாரு. அங்க போயிட்டு அந்த ஆள் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த ஆளுக்கு ஆல்ரெடி அடி விழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சைக்கோ இருக்கான்ல, அவன் தான் அடிச்சிருப்பான் அந்த ஆளை. அந்த சைக்கோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சிட்டான், இது எத்தோட மறந்துடலாமே அப்படி சொல்லிட்டு அந்த சைக்கோ நம்ம ஹீரோட்ட கேட்கறான். எது மறக்கிறதா, இவன் எங்க வீட்டுக்கு வந்து எழுத மட்டும் இல்லாம என்ன வேவ பார்த்துருக்கான், இவனை எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அந்த சைக்கோவும், என்னடா நீ தான் அதை பண்ணியா அப்படி சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆளும், இல்லையே நான் அப்படிலாம் பண்ணலையே, நாங்க நின்று பார்க்கும்போது ஒரு ஆள் அதை எழுதிட்டு இருந்தான், அதுல கூட கொலைக்காரன் அப்படி சொல்லிட்டு எழுதி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட பேசுறான். நம்ம ஹீரோவா செமையா கடுப்பாயிடுறாரு. அப்ப அந்த சைக்கோ, நீயும் அந்த கனோ ஆபீசர் மாதிரி எங்களை அக்யூசேஷன் பண்றதுலேயே குறியா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசலாம். அப்போ அங்க வேலை செய்யற ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து, ஐயோ நீங்க வந்துட்டீங்களா, நாங்க பார்க்கவே இல்லை, சாரி இப்போ லோட் பண்ணிடுறோம் அப்படி சொல்லிட்டு பரபரப்பா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கட்டையா ஒரு ஆள் இருக்கான்ல, நீ இவங்களெல்லாம் நம்புறியா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கிறான். அந்த சைக்கோவும் அதே தான் சொல்றான், நீ அவங்களை நம்புன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த பெயிண்ட் போகல போல, அதனால அதை துணி வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள நம்ம அங்கிளை தான் காமிக்கிறாங்க. அவர் வாஷ்ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்காரு. ஆனா உள்ள ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி அதை திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரேஞ்சா நடந்து போறாரு. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த வேலை முடிஞ்சிருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த அங்கிள்கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அவரும், எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் இந்த வில்லேஜ்ல ஒரு குடும்பம் தான் அப்படி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசரோட பொண்ணு இருக்காங்கல்ல சுமீர், அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் தான் உங்க பொண்ணு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. நான் அவங்களும் அதுக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு பாட்டா பாடிட்டு இருக்காங்க. அப்படியே எந்திரிச்சு இறந்து போனவங்க ஹஸ்பண்ட் கூட அப்படியே தனியாவே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எப்போ வருவீங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து போங்க இங்கேருந்து போங்க அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இந்த சீன்ல அந்த ஹாஸ்பிட்டலையும் நம்ம ஹீரோவோட வீட்டையும் மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம கொஞ்சம் பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணி நம்ம
நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆள் வந்து செவுத்துல எழுதிட்டு போனார்ல, அதுல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியே தான் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டை தூரத்துல இருந்து யாரோ வேவ் பாக்குற மாதிரி தெரியுது. அந்த வேவ் பாக்குற ஆள் மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே நம்ம ஹீரோயினோட வீட்டை ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த சுமீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. இங்க இருந்து ஓடிப்போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே மாடிக்கெல்லாம் ஓடி போயிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இங்க வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம மஷீரோ பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து சும்மா விளையாண்டிட்டு இருக்கு. அப்ப அவங்க அம்மா, மஷீரோ அந்த ஃப்ளவருக்குலாம் தண்ணி ஊத்திட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அந்த ஃப்ளவருக்குலாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த பொண்ணு சிரிக்குது. சரி மஷீரோ, உனக்கு நான் இன்னைக்கு என்ன சமைச்சு தரட்டும், பர்கர் செஞ்சு தரவா இல்ல பீஸா செஞ்சு தரவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அம்மா சொல்ற விஷயத்தெல்லாம் ஒரு பர்சன் ஒட்டு கேட்கற மாதிரி தெரியுது. அந்த பர்சன் யாரு அப்படி சொல்லிட்டு நமக்கு ஜூம் போய் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம அங்கிள். யோ நீ என்னையா பண்ற அப்படி சொல்லிட்டு நமக்கே ஷாக் ஆகுது. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவரோட வீட்டுல ஒரு வேலி மாதிரி ஒரு விஷயத்த போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இதை இப்ப பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேக்குறாங்க. இங்க எந்த தடுப்பும் இல்லாதனாலதான் எல்லாரும் ஈஸியா வந்துட்டு போறாங்க. இங்க ஏதாச்சும் தடுப்பு இருந்துச்சுன்னா யாராலையும் வர முடியாதுல ஈஸியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதுவும் கரெக்ட் தான், நீ பண்ணு அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்ப அந்த அங்கிள் வராரு, வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்க ஒரு தடுப்பு இருந்தா யாரும் வர மாட்டாங்களா ஈஸியா, அதனாலதான் இதை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த அங்கிள், இங்க பாருங்க இந்த வில்லேஜே ட்ரஸ்ட்னால தான் உருவாயிருக்கு. இங்க ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்களும் நம்பணும். நீங்க இப்படி பண்றது பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி அசௌகரியத்தை கிரியேட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் பக்கத்துல தான் ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே, அப்புறம் நாங்க வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அந்த அங்கிள் அதை போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போ புதுசா ஒருத்தங்க நம்ம வில்லேஜுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த வேலையை பார்த்தா என்ன நினைப்பாங்க, இங்க உள்ள யாருக்கும் பக்கத்துல உள்ளவங்க மேல நம்பிக்கையே இல்லைன்னு நினைப்பாங்க. இது கண்டிப்பா நல்லதுக்கு இல்லை நம்ம வில்லேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னடா அது அப்படி சொல்லிட்டு அவர் வாய்க்குள்ளே முடங்குறாரு. அதுக்கு அந்த அங்கிள் கேட்டுட்டு என்ன சொன்னீங்க நீங்க இப்ப அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து ஒண்ணு இல்ல நீங்க இருமா இந்த வேலையை போடாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு அந்த அங்கிள்டையும் சொல்லி வச்சிடறாங்க. அந்த அங்கிள் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ஏதாச்சும் புதுசா பண்ணோம்னா அந்த அங்கிள் உடனே வந்துடுறாருல அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோயின் உள்ள போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகமாவே அந்த அங்கிளை பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க வரைக்கும் அந்த அங்கிள் நார்மலா தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா ஒன்ஸ் நம்ம ஹீரோ அங்க இருந்து போனோம்னா அந்த அங்கிள் ஒரு மாதிரி வில்லத்தனமா திரும்பி பாக்குறாரு பாருங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வயசான லேடி, வன்முறை எப்பவுமே கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாய்க்குள்ளே மனைவிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. அதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு அப்படியே நடந்து போறாரு. அப்போ 2 லேடிஸ் ஒரு கடைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவை பார்த்தானே ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படிங்கிறது நகர்ந்து போக பக்கத்தில் உள்ள எல்லா கடையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கடையை சாத்திக்கிறாங்க. அப்படியே இந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்ல ஒருத்தன் வரான். வந்து நம்ம ஹீரோட்ட ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. வன்முறை எப்பவுமே கூடாதுப்பா, ஃபைட்டிங் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல அந்த அங்கிள் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க அவரை பிடிச்சி இழுத்து அவரை திட்டிட்டீங்களாமே, அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியா, நான் அவரை இழுத்துனா நான் அவரை திட்டினா அப்படி நான் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படியா, அப்படி பண்ணாம தான் ஊர்ல உள்ள எல்லாரும் இதே பேசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நான் அப்படிலாம் பண்ணலங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியும் அந்த ஆளு, இங்க பாருங்க என்ன இருந்தாலும் ஒரு வயசானவங்களை அடிக்கிறது தப்பு, அதுவும் இல்லாம அவரை கேவலமா பேசுறதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும், அடுத்த வாட்டி அவரை பார்த்தா ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்பி போறான். நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்ததும் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் கோட்டெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க, எங்க கிளம்புறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நாங்க அந்த அங்கிள் இருக்காருல அவர்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் என்னது மன்னிப்பு கேட்க போறியா, எதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நீ அந்த அங்கிளை திட்டா எல்லாரும் சும்மா விடுவாங்கன்னு நினைச்சியா, நம்மளே மசுரோக்கா தானே இங்க இருக்கலாம்னு நினைச்சோம், அதனால தான் நாங்க மன்னிப்பு கேட்க போறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நீ போவாத, நீ போக வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிற மாதிரி தெரியல. அப்படியே சடனா ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம அங்கிள், எப்பா அவன் பொண்டாட்டியை தடுக்காதப்பா, அவன் பொண்டாட்டி பேச்சு கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கா பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோவும் யோ அங்கிள் எப்படியா எல்லா நேரத்துலயும் கரெக்டான இடத்துக்கு வர, எங்களதான் வேவு ஏதாவது பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த அங்கிளை பார்த்து கேட்கிறாரு. அந்த அங்கிளும் அப்படியே ஸ்லோ மோஷன் நினைச்சு நீ சொல்றதெல்லாம் இப்ப உண்மையாவே சொல்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் அவங்க பொண்ணையும் ஒய்ஃபையும் திரும்பி பார்த்துட்டு, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கும் போது நான் உங்களை திட்டி இருக்க கூடாது, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த அங்கிளும் விடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு, ஆக்சுவலா நான் இங்க ஏன் வந்தேன் தெரியுமா, நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு டெடிகேஷன் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டா நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலோட முடியல ஒரு பெரிய மனுஷ உருவ பொம்மையை போட்டு எரிப்பாங்க, நீங்க வாங்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃபேமிலியும் இன்வைட் பண்றாரு. கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் போறாங்க. அங்க போகும்போதே அந்த வில்லேஜில் உள்ள மக்கள்லாம், என்ன ஆபீசரு உன் பொண்டாட்டி கூட சண்டை போடுறியாம, அடிக்கடி பொண்டாட்டி கூட எல்லாம் அடிக்கடி
சண்டை போடாதாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இந்த வீட்டை நோக்கி போறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் பேரு ஆபீசரு அந்த அங்கிள்கிட்ட மன்னிப்பு கேட்டியாமே, பரவாயில்லப்பா நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க உள்ள மனுஷங்களுக்கு எல்லாமே புரணி பேசுறது ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வேலை வந்துருது. அவங்க அப்படியே போயிடுறாங்க. அந்த மஷூர பொண்ணு விளையாட போயிடுது. அப்படியே தனியா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இந்த போன் கால்ல யாருன்னா அந்த சேட்டலைட் நம்பருக்கு போன் பண்ணிருப்பார்ல, ரிங் போயிருக்கும் எடுத்துருக்க மாட்டாங்கல்ல, அந்த போன்ல தான் கால் வருது. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தனியா நின்று போய் போன் பேசிட்டு இருக்காரு. அப்பயே ரெண்டு பெருசுங்க உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த போன் பேசுற ஆள் கேட்கறான், நீங்க யாரு, எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த கூகோ வில்லேஜோட சப்ஸ்டேஷன் போலீஸ் ஆபீசர் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இங்க இருந்து இறந்து போன ஒரு ஆபீசரோட போன் கால் ஹிஸ்டரியில உங்க நம்பர் தான் கடைசியா டயல் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் கோட்டஸோட ஃபேமிலியில உள்ள ஒருத்தரோட கொல்லப்பட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பர்சன் சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த பர்சனும் நீங்க தனியா தான் இருக்கீங்களா, அப்படிங்க தனியா இல்லைன்னா கொஞ்சம் தனியா வர முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தனியா போறாரு. அவருக்கு கடைசியா கால் பண்ணது நான் இல்ல, ஆனா இந்த நம்பர் வழியா நாங்க ரெண்டு பேரும் எப்பயும் பேசிக்குவோம் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நீங்க எதை பத்தி பேசிக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பேச வராரு. ஆனா அந்த ஆள் நான் போகணும் எனக்கு வேலை வந்துட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே அந்த போனும் கட் ஆகுது. கட் பண்ண உடனே நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு லொகேஷன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த லொகேஷனுக்கு இடத்துல நம்ம ஹீரோ போறாரு. அங்க போய் பார்த்தா அது ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் மாதிரி தெரியுது. அந்த பில்டிங்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க உள்ள ஸ்பீக்கர் வழியா அந்த ஆளு லெஃப்ட் வாங்க ரைட் வாங்க அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். சரி அந்த ஆளு யாரா அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு கண்ணாடிக்கு அந்தாண்ட உள்ள ரூம்ல ஒரு ஆள் நிக்கிறான். ஏன் அப்படி கண்ணாடிக்கு அந்த பக்கம் நிக்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்கிறாரு. ஒரு சேஃப்டிக்கு தான் போலீஸ் ஆபீசரு, நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்றான். சரி சொல்லு நீ யாரு அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆக்சுவலா உனக்கு முன்னாடி இருந்தாருல ஒரு போலீஸ் ஆபீசர், அவரும் என்னை நம்பினதுனால தான் செத்து போனாரு, அதுவும் மனுஷங்களால சாப்பிடப்பட்டு செத்து போனாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றான். இவ்வளவு சொல்றியே நீ யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பர்சனை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு நானா, நீ இப்ப இருக்கியே அந்த வில்லேஜ்ல இருக்க முடியாம வெளியில வந்த ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்றாரு. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட கேட்க அந்த ஆள் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அவன் மூஞ்சில போட்டிருந்த ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறான். ஆக்சுவலா அவனுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கு போல. அப்படியே அவன் மூஞ்ச காட்டுறாங்க பாருங்களேன், டீ கருணை கொடூரமா இருக்கு அவன் மூஞ்சி. இது போதுமா என்னோட ஃபேஸ், இதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிரும். அந்த கூவ வில்லேஜ்ல ஒருத்தங்களால தான் நானும் சாப்பிடப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again.